இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் உப்பு. இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இதோட 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 கப் ரவை, 1 கப் கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கணும். அப்புறம் இதில் உப்பு இருக்கான்னு இப்போ பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம தேவைக்கு. இது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் தோசை. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து தோசை ஊற்றலாம். இந்த மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாக ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக தூக்கி ஊற்றினா போதும். இங்கே பாருங்கள், தோசை நல்லா மொறு மொறுன்னு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.